தமிழ் வழியில் பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்க மாணவர்கள் தயங்குவது ஏன்? தமிழ் வழியில் பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா? மாணவர்களிடையே தமிழ் படிக்கும் ஆர்வத்தை வளர்க்க அரசு செய்ய வேண்டியது என்ன என்பது விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு கடந்த 13 நாட்களாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வழியில் பொறியியல் படிக்க மொத்தம் 1378 இடங்கள் உள்ளன. தமிழ் வழியில் படிக்க மெக்கானிக்கல், இசிஇ பாடப்பிரிவுகள் மட்டுமே உள்ளன. அதில் இதுவரை 128 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. வரும் 26ஆம் தேதி வரை பொறியியல் கலந்தாய்வு நடக்க உள்ளதால் அனைத்து இடங்களும் நிரம்ப வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் இந்துமதி. இன்று 13வது நாள். இதுவரை தமிழ் வழி பயிற்று மொழியாக பொறியியல் படிப்பில் மாணவர்கள் சேர்ந்து வருகிறார்கள். 1378 இடங்கள் உள்ளன. அவற்றில் 128 இடங்கள் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அதில் மெக்கானிக்கல் பிரிவு ஆன இயந்திரவியலை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 66 ஆகும். சிவில் என்கின்ற கட்டுமான பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் 62 பேர் ஆவார்கள். மீதமுள்ள இடங்கள் வெகு விரைவில் வரும் நாட்களில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழ் வழியில் பொறியியல் படிக்க மாணவர்கள் தயங்குவது ஏன் என கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களிடம் கேட்டபோது தமிழ் வார்த்தைகளை செய்முறையோடு தொடர்புபடுத்த முடியவில்லை என பதிலளித்தனர். மேலும் கேம்பஸ் இன்டர்வியூவில் தனியார் நிறுவனங்கள் ஆங்கிலம் தெரிந்த மாணவர்களை மட்டுமே பணியமர்த்துவதால் தமிழில் படிக்க விருப்பமில்லை என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். நான் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக. நான் வந்து இசி எடுக்க போகிறேன். நான் வந்து ஏன் நாங்களாம் தமிழில் எடுக்கல, இன்ஜினியரிங் எடுக்கலைன்னா அது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக. அப்புறம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் ஒன்றும் புரியாது தமிழ் எடுத்தால். அப்புறம் ஜாப்னால் நாங்கள் பெரிய கம்பெனி, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராட் சர்க்கிள் தான் விரும்புகிறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு தமிழ் நாங்கள் சொன்னால் புரியாது. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அவங்க அவங்க இங்கிலீஷில் சொன்னால் எங்களுக்கு புரியாது தமிழில் படித்தோன்னா, இல்லை நாங்கள் தமிழில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால தான் நாங்கள் இங்கிலீஷில் எடுத்திருக்கோம். இப்போ கவர்மெண்ட் வந்து தமிழில் படித்தவங்களுக்கு எவ்வளோ ஜாப்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு வேணால் ஒரு சர்வே கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ் எடுக்கலாம். தமிழ் வழியில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு துறைகளில் 20% வேலைவாய்ப்பு என அரசாணை உள்ளது. ஆனால் அரசு வேலைவாய்ப்பு எத்தனை மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது என்பது ஒரு கேள்விக்குறியே என்கிறார் எழுத்தாளர் நலங்கிள்ளி. 2015ஆம் ஆண்டு தமிழ் வழியில் பொறியியல் படித்தவர்கள் 359 பேர். அதில் ஒருவருக்கு மட்டுமே கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை கிடைத்துள்ளது என்கிறார் நலங்கிள்ளி. வளாக நேர்கள் நடத்துகிற குழுமங்கள் வந்து தமிழ் வழி கல்வி பொறியியல் மாணவர்கள் மேலே அதிக மதிப்பு வைக்கிறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல. ஏன்னா அரசே தமிழ் வழி கல்வி மேலே அதிகம் கவனம் செலுத்தாமல் மதிப்பற்று தான் இருக்கிற சூழலில் அந்த கம்பெனிகள்கிட்ட வந்து தமிழ் வழி கல்வியில் பொறியியல் படித்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை. அதையும் மீறி அரசு வந்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 20 விழுக்காடு இடங்கள் எந்தளவுக்கு நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான் நிலவுது. அப்போ வந்து இப்போ தமிழ் வழி கல்வி பொறியியலில் அரசுடைய நிலைப்பாடு என்ன? அது உண்மையிலே ஆர்வம் செலுத்துதா? அரசு துறைகள் அதோடைய வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்துமா? அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உத்தரவாதப்படுத்துமா? அப்படி உத்தரவாதப்படுத்தி இருந்தால் அதுக்கான வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிடணும்னு கேட்டுக்கிறோம். கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழ் வழியில் பொறியியல் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரை 746 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளனர். அவர்களில் 25 மாணவர்களுக்கு மட்டுமே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்துள்ளது. அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களை தமிழ் வழியில் பொறியியல் பயின்ற மாணவர்களை கொண்டு நிரப்பினால் நிச்சயம் பொறியியல் படிப்பை தமிழ் வழியில் கற்க மாணவர்கள் கூட்டம் அலைமோதும் என்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் சூர்யாவுடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.